வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் குருமணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து பெண்களுக்கான வீடியோ இது. அதாவது லேடிஸ்க்கு வந்து இந்த வீடியோ, அதாவது பெண்கள் அந்த மாதவிடாய் பீரியட் இருக்கு இல்லையா, மந்த்லி சைக்கிள், இந்த பீரியட் சைக்கிள், அந்த டைமில் வந்து கோயிலுக்கு போகலாமா போகக்கூடாதா, இந்த மாதிரி ருத்ராட்சம் இந்த மாதிரி இதெல்லாம் போடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறதே இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ லேடிஸ்னால் இப்படி தான் இருக்கணும், தீட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, சாமி வீட்டு போகக்கூடாது, கோயில் போகக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறாங்க. என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில், என்னோடய பர்செப்ஷனில் நான் சொல்கிறேன், இது லாஜிக்கலாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஓகே, சிம்பிளாக உங்களுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது இல்லையா, உயிர் இல்லாமல் நீங்கள் இல்லை. ஓகே, அது எல்லாருமே நம்புகிறீங்க, கரெக்டாக? ஸோ உயிர்ன்றது ஒரு கடவுள் தன்மை உடையது தானா, இல்லை சும்மா அது ஒரு பேட்டரியில் இருக்க செல்லு மாதிரி தானா? ஓகே, அதுவும் கடவுள் தன்மை உள்ளது தான். ஸோ உங்கள் உயிருக்கு முதல்ல ஒரு மரியாதை கொடுங்க. இதுவும் கடவுள் ஒன்று தான் அப்படின்றத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ கோயிலில் போய் நம்ம கும்பிட்ற கடவுளும் இதுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிருக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, இது உள்ளே இருக்குது, அது வெளியில் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த உயிர் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி உயிரோடு இருக்கீங்க? ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் பண்ணுறதுனால தான் உயிரோடு இருக்கீங்க. ப்ரீத்திங் எஸ்பெஷலி. ஓகே, வெளியிலையும் கடவுள் இருக்குது, உள்ளேயும் கடவுள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது தான் ப்ரீத்திங் ப்ரீத் அவுட்டு, அதுதான் நடக்குது. ஓகே, ப்ரீத்திங் பண்ணும்போது யூ ஆர் டேக்கிங் த டிவினிட்டி வித்தின் யூ. ஓகே, கடவுளை வந்து நம்ம உள்ளே வாங்குகிறோம். ஓகே, திருப்பி நம்மளுக்குள்ளே இருக்க கடவுள் போய் வெளியில் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுறது தான் ப்ரீத் அவுட். ஓகே, ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். கடவுள் உள்ளே வருது, நம்மளுக்குள்ளே இருக்க கடவுள் வெளியே போகிறது, கனெக்ஷன் பிட்வீன் ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா, தட் இஸ் ப்ரீத்திங். ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். நம்மளுக்குள்ளே இருக்கிற உயிரை வந்து நீங்கள் ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நான் இப்படி இந்த மாதிரி பீரியடில் இருக்கனால கோயில் போகக்கூடாது, இதெல்லாம் போகக்கூடாதுன்ற மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. ஓகே, மற்றவங்க கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ. ஓகே, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள். பிடிச்சதுன்றதை விட இது பண்ணலாம். ஓகே, கோயிலுக்கு போகலாம். நீங்கள் பீரியடில் இருக்கும்போது இன்னும் குளிச்சுட்டு போவோம். எல்லாருமே குளிச்சுட்டு தான் போகணும். ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அது ஒரு பியூரிட்டிக்காக, நம்ம பாடி அண்ட் மைண்ட் கிளியராக இருக்கணும் கோயில் போகும்போது அப்படின்றதுனால. ஜென்ஸாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிறது வந்து கோயிலில் இருக்கிற சாமியை கும்பிட போகணும்னு நினச்சி போனீங்கன்னா வேஸ்ட்டு. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் அங்கே இருக்கார். ஓகே, அந்த கடவுளுக்கும் இந்த கடவுளுக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காக தான் இப்போ. ஓகே, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்கிறதுக்கு தான் போகிறோமே தவிர, வீட்டில் அரிசி பருப்புலாம் காலியாகிடுச்சு, பைக்கில் பெட்ரோல் இல்லை, இதெல்லாம் சொல்லி அவங்க கடவுள்கிட்ட கேட்குறது கிடையாது. ஓகே, ஸோ தயவு செஞ்சு உங்கள் உயிரை வந்து கடவுளை மதிங்க. ஓகே, உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கும்போது நீங்கள் எப்படி கோயிலுக்கு போனால் தப்புன்னு சொல்ல முடியும்? ஆல்ரெடி உங்களுக்கு காடு உங்களுக்குள்ளேயே இருக்குது. அப்போ நீங்களே இருக்கக்கூடாது இல்லை அந்த பீரியட் டைமில்? தீட்டுன்னு சொன்னீங்கன்னா சரியா? ஸோ தீட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் இட்ஸ் ஆல் மென்டல் தான் எல்லாமே, சைக்கலாஜிக்கல். ஓகே, நீங்கள் திங்க் பண்ணுறதுல தான் இருக்குது, சரியா? நீங்கள் ஸோ மென்டல் ஃபிசிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு பெயின் இருக்குது, அதெல்லாம் இதில் கணக்கிலே வராது. உங்களுக்கு கோயில் போகணுன்னு ஆசை இருந்தால் போங்க. ஓகே, சாமி கும்பிடுங்க. ஓகே, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. ஓகே, யூ கேன் வேர் ருத்ராட்சா எது வேணால் போட்டுக்கலாம். ஓகே, அதெல்லாம் தப்பே கிடையாது. என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். ஈவன் சத்குரு கூட அப்படி தான் சொல்லியிருப்பார். லேடிஸ் வந்து இது போகலாம் கோயிலுக்குலாம் அந்த மாதிரி டைமில் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ அதை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக நான் இதை பேசிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் உயிர் தான் கடவுள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சும்மாலாம் எவ்வளோ விஷயம் நடக்குது நம்ம உடம்புல, நம்ம வாழ்க்கையில். இதெல்லாம் எப்படி நடக்குது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைட் சோர்ஸ், இட்ஸ் ஆல்சோ அ பார்ட். நம்மளுக்குள்ளே இருக்கிற உயிர், இதுதான் முக்கியம். இதால் தானே நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம். உடம்புக்குள்ளே பல விஷயங்கள் நடக்குது, வெளியிலையும் நடக்குது. ஓகே, ஸோ ஜீவாத்மான்றது நம்ம பாடிக்குள்ளே இருக்குது, பரமாத்மான்றது வெளியில் இருக்குது. ஓகே, ரெண்டுமே கடவுள் தான். உயிர் போகும்போது நம்மளோட உயிர் ஆன கடவுள் சின்ன கடவுள் போய் பெரிய கடவுளோடு சேர்ந்துடும். அதாவது ஈவன் அதான் பபுள்ஸ்குள்ளே இருக்கிற காற்று வந்து பபுள் உடஞ்சோடனே வெளியில் போய் சேர்ற மாதிரி. ஓகே, ஸோ இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் முதல்ல உங்களை கடவுள் நம்பணும். இது ஜென்ஸுக்கும் சரி, லேடிஸ்க்கும் சரி. நீங்கள் கடவுள் நம்பிட்டு அப்புறமா கோயிலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸே. இல்லைன்னா நீங்கள் போகிறது வேஸ்ட். ஓகே, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அடுத்த வீடியோவில் வேறு எதாவது பற்றி பேசுகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.